இந்த ஒரு கறியை நான் இந்தியாவில் சாப்பிட்டுருந்தா இந்நேரம் நான் ஜெயிலில் உட்காந்துருப்பேன். நீங்கள் எல்லாரும் என்ன பெயில் எடுக்க வந்திருப்பீங்க. இல்லை ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த லீவை முன்னிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு இன்னைக்கு நல்லா சாப்பிடலான்ட்டு கிளம்பியாச்சு. அதாவது நாங்கள் போகிறது ஜஸ்ட் சவுத். இங்கே பார்த்தீங்கன்னா மான் கறி, ஒட்டல் கறி, முயல் கறி, எல்லா கறியும் கிடைக்குன்னாங்க. ஸோ நம்ம அதில் போயிட்டு ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவுங்கிறதுனால அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் மொத்தம் 3 பேர் போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே ரவுண்டு போட்டிலலாம் அப்படியே பொறுமையாக திரும்பிட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அதை ட்ரை பண்ணுறோம், சாப்பிட்டே ஆகணுங்கிறதுனால போயிட்டுருக்கோம். லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நல்லா இருக்குமா நல்லா இல்லாதான்னு பல யோசனை மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அதை இன்னைக்கு ட்ரை பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக கிளம்பியது இந்த ஜஸ்ட் சவுத் ரெட் சில்லி ரெஸ்டாரண்ட். இதை பார்த்தீங்கன்னா டேயோட நைட்டில் இதோட வியூ நல்ல லைட்டிங் எஃபெக்டோட நல்லா இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்து எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அங்கே இருக்க கேரவனை அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அவசரமாக இருக்கும் அந்த இடம். நான் அந்த கேரவனை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் வீடியோ போடுறேன் பாருங்க. டரட்டு 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 டா பாஷா பாஷா. பார்த்தீங்களா உள்ள லைட்டிங் எஃபெக்டோட நீங்கள் அப்படியே ஒரு ஃபேமிலி போயிட்டு உட்காந்துட்டு அந்த சேர் டேபிள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு விதமான ஃபீலாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. சரி இதே காட்டிட்டு இருந்தா என்ன, சாப்பிட ஆரம்பிக்க தான். இதுதாங்க அந்த மான் கறி. பார்க்குறப்பே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பீஸ் எல்லாம் அப்படி மேலே அந்த எலும்பு சிக்கன் பார்த்தீங்களா, கறியெல்லாம் அந்த சிக்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மான் கறியை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வைப்போம். அதை அழுத்தி பார்த்தோம்னா நல்லா மட்டன் மாதிரி வெந்து நல்லா சாப்பிட்டா தாங்க இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன, சாப்பிட்டு பார்த்தா தான் அது டேஸ்ட்டு ருசி எல்லாம் நமக்கு தெரியும். டேஸ்ட்டு ருசி ஒன்று தான், ஏதாவது சொல்லி வைப்போம் என்னப்போ அழகா. சரி பார்க்குறப்ப இப்படி வாயில் எச்சு ஊறுதலைங்க, சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு முடிவு வந்துடுச்சுங்க. இது பார்க்குறப்போ உங்களுக்கு டேஸ்ட் இவ்வளோ எச்சு ஊறுனுச்சுன்னா மறக்காமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, ஆரம்பிக்கலாமா? நம்ம தான் அப்படியே அந்த மானிட்டர் எடுத்து வாயில் வைக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றப்போ வேற லெவலில் இருக்குதுங்க. என்ன மாதிரி டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டுங்க. ஃபஸ்ட் டைம் வந்தாலும் பெஸ்ட்டு ட்ரைங்க. உண்மையாக சொல்கிறேங்க, நீங்களும் யூஏலேருந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னதை பார்த்துட்டு எங்கள் அண்ணனும் நானும் ட்ரை பண்ணுறேன்டா, ஏன் கொஞ்சம் கொடுறா அப்படின்னு சொல்ல, சரிண்ணா இரு நான் ஒரு பீஸ் இன்னொரு பீஸ் சாப்பிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு அவருக்கு கொடுத்தேன். அவரும் ட்ரை பண்ணார். அவரோட எக்ஸ்பிரஷனை பாருங்க. அந்த பீஸை சாப்பிட்டுட்டு சாப்பிட தானே தெரியும், வாயில் போட்ட உடனே தெரியும் நல்லா இருக்கா. அவரை சொல்லாது. நீங்களும் மறக்காம யூஏல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சவுத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.